காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்எம்ஜே மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் இந்த ஹெவன் டிவி முன்பாக நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த நாள் நீங்கள் வருத்தத்தோடு ராத்திரியை கழித்திருக்கலாம். காலையில் எனக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். காலையில் ஐயோ ஜெபிக்கணுமேன்னு ஒரு வாஞ்சியோடு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நம்ம இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நாம் அரை மணி நேரம் நாம் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே சமூகத்தில் நன்றி பலியாக செலுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை நாம் மூடி ஒரு வார்த்தையை மட்டும் சிந்தித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன கோரஸ் நம்ம பாடலாம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாரை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இந்த உலகத்தில் வேறு யாரோ செய்வாங்க, எப்படியோ நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எப்போவுமே என்ன செய்யணும் தெரியுமா, அவரை மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்பி வாழ வேண்டும் என்று இயேசு நினைக்கிறார். பாருங்கள், இப்படியாக அந்த பாடல் சொல்கிறது, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, தயை என்னை கைவிடலை. ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவரோடு கூட நாம் அவரை மட்டும் நம்பி தாவீது சொன்னது போல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம், நம்மை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து யாருமே வெட்கப்பட்டு போகலை. இன்றைக்கி ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில் வெட்கம் வந்துருமோ அல்லது என் வாழ்க்கையில் வேதனை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். சில வேளை வெட்கப்பட்டது போல ஒரு நிலை உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க ராஜான்னு சொல்லுங்கள். தேவன் அந்த வெட்கத்தையும் நமக்கு சிங்காரமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல்
எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. ஆமென். அருமையானவர்கள், இப்படியாக வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 18:20, நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன். பாருங்கள், நமக்கு யார் ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒருவேளை பரதேசியாக இருந்திருக்கலாம், நீ ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் நான் தான் உன் பங்கு உன் சுதந்திரமும். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எதையும் நம்பலை, எனக்குள்ள சொத்து, எனக்குள்ள பெருமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய என்ன உண்டோ எதையும் நான் பெருமையாக எண்ணலை. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் தான் என் பங்கு, அவர் தான் என் சுதந்திரம், நான் அவரை மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், உண்மை குறித்தே இல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இந்த நேரத்தில் தேவனை துதித்து பாடி, அம்மே உண்மை மட்டும்தான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறோம். நம்மை பார்க்கிற ஆண்டவர், நம்மை காண்கிற ஆண்டவர், அம்மே நம்ம அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறோம், அவரை துதிக்கிறோம். ஆனால் அவர் வந்து வானம் எனது சிங்காசனம் அப்படின்னாரு. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவனை, அம்மே நம்ம பாதப்படியில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண்களெல்லாம் நம்மை பாருங்க அழகாக பார்க்கும். என் பிள்ளை எவ்வளவா என்னை நோக்கி பார்க்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆமேன் இப்போ நம்ம அதிகாலையில் உட்கார்ந்து நம்ம நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அதிகாலை என்னை தேடுகிறோம் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தையே நாம் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் கண்களுக்கு முன்பாக பேசுகிறது, அதே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை போல ஒரு பாக்கியவான்கள் வேறு ஒருவருமே இல்லை. ஏன்னா நிறைய எவ்வளோ பேருக்கு இந்த வசனத்தை கேட்கணும்னு ஆசை, படிக்கணும்னு ஆசை, அதன்படி நடக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்களுக்கு கையில் பார்க்க முடியல, கிடைக்கல, அவனுடைய அன்பு இன்னும் பகிர்ந்து கொள்ளப்படலை. ஆனால் நம்ம எவ்வளோ நன்மையான ஜனங்கள், எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனங்கள், நாம் இந்த வசனத்தை நம்ம கையில் பெற்றிருக்கிறோம், கேட்கிறோம், நாம் அதன்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையினால் எங்களை நீங்கள் நிறைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் திருப்தியாக்குங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு வேறு யாரும் பங்கு சுதந்திரமும் கிடையாது, அவர் தான் நம்முடைய பங்கு சுதந்திரமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் எவ்வளோ நல்ல பிள்ளை, நம்ம அப்படின்னு பாக்கியமுள்ள ஜனங்கள் எல்லாரும் எவ்வளோ பேர் பாருங்கள், என் தேவனை ஆமீன் ஆராதிக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஆராதிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவரை உட்கார்ந்து நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, எவ்வளோ நம்ம பாக்கியமுள்ள ஜனங்கள். அப்படியே கண்களை மூடி தேவசமத்தில் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நம்ம தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறாரு. நம்மளாம் பெரிய பரிசுத்தவான்கள் அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து அப்படியே கிருபையின் மேலே கிருபையை பெருக பண்ணி இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாக திருப்பதும் அப்படியே கிருபையே என்று சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் நம்ம நிலைத்து நிற்பது அப்படியே கிருபை மட்டும்தான். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நம்மை காண்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட பேசுங்கப்பா, அவங்கள நம்பி உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் சப்பா, என்னோடு கூட பேசுங்க அப்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தை, அப்பா அருமையான இந்த காலை நேரத்துக்கு அவனை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில்
கர்த்தாவே எத்தனையோ பேர் சுவாமி கடன் பிரச்சனைகள், ஆமீன், வியாதியின் மூலமாக வந்த பிரச்சனைகள், மற்றொரு மூலமாக வந்த பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள். நான் நைட்டெல்லாம் ஒரு வேளை தூங்கியிருக்க மாட்டாங்க. அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு வார்த்தை புறப்பட்டு வருமே என்று சொல்லி காலையில் ஓடோடி வந்திருக்கலாம் கத்தாவே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இந்த அதிகாலை தேடும்போது என்னை கண்டடைவான்று வேதம் எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறது. அந்த அஷூரன்ஸை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உம்மை போல ஒரு தேவன் இல்லாண்டவரே, நீ தான் எங்கள் பங்கு, நீங்கள் தான் எங்கள் சுதந்திரம் ஏசப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தகப்பனே. அப்போ உம்மை போல ஒரு தேவன் இல்லை கத்தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீ ஜீவனுள்ள தகப்பனப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடி சூட்டுவீராக தகப்பனே. அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. ராஜா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருங்க கர்த்தாவே. அப்போ கைவிடாத நேசராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி கர்த்தாவே. ஈசப்பா இந்த நாட்களில் 11th 12th பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறாங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு செபிக்கிறேங்க கர்த்தாவே. பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி முடித்தாலும் கர்த்தாவே உங்கள் பிரச்சனை அவர்களை தாங்கணுமேனு செபிக்கிறேங்க கர்த்தாவே. யார் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க அல்லது யாரு கத்தாவே காமீன் அவங்க தொடுகிறாங்களோ அவங்க கண்களை தயம் கிருபையும் கிடைக்க செய்யட்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. பெற்றோர் என்ன ஒரு ஏக்கத்தோடு காத்திருப்பாங்கப்பா, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறோம் தகப்பனே. உங்க வல்ல கரம், உங்க நல்ல கரம் பிள்ளைகளையும் பெற்றோரை ஆசீர்வதிக்கும்படியே செபிக்கிறோம். டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அவளுக்கு அமேன் சொல்லி படித்து கொடுத்து விட்டு அமேன் எங்கள் பிள்ளைகள் நல்லா எக்ஸாம் எழுதணுமேன்னு சொல்லி வாஞ்சியோடு காத்திருப்பாங்க. அவர்களை கத்தர் கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் எக்ஸாம் நடக்கிற ஒவ்வொரு இடங்களையும் உங்கள் கருத்தில் தரும். பேப்பர் ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்த உங்கள் கருத்தில் தருகிறோம். கத்த தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு 12th எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை என் தேவன் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். நீட்டுக்காக இன்னும் ஆண்டவரே ஜேஇடி நிறைய எக்ஸாம்ஸ்க்காக ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்கள் கரம் கூட இருப்பதாக என்று செபிக்கிறேன் தகப்பனே. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என் அப்பாவுக்கு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஐயா முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கொடுக்காத இடத்துல எத்தனை இடத்துல நாங்கள் வேதனைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இனி அந்த வாழ்க்கை வேண்டாம் தகப்பனே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா. எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே தலைவர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில உங்கள் கரத்தில் தருகிறோம். திருச்சபையின் தலைவர்களை உங்கள் கரத்தில் தரும். போதவர்களை உங்கள் கரத்தில், சுவிசேஷங்கள் மேய்ப்பர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த பொய்யான அந்த அமேன் உலகத்தில், மாயமான உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர். இந்த பொல்லாங்கனுக்குள்ளே இந்த உலகம் கிடக்கிறது ஆண்டவர். நாங்களும் இதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தாங்கப்பா. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க அத்தனை பேரையும் உங்கள் கருத்தில் தருகிறோம். அநேக நேரங்களில் எங்களால் வாழ முடியலப்பா, வாழ முடியல தகப்பனே. கிருபையாய் நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக. உங்கள் வல்லக்கரம் கூட இருப்பதாக கர்த்தாவே. உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புவீராக. அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களை தாங்கணுமே ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்வீராக. எத்தனையோ பிள்ளைகள் வாஞ்சியோடு காத்திருப்பாங்க ஆண்டவரே. அமேன் தகப்பனே. தங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே பலவீனப்பட்ட பிள்ளைகள் உண்டு சுவாமி. கர்த்தாவே எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் அப்படியே அரவணைக்கிற தேவன். எங்கள் பிள்ளைகளை மார்போடு அரவணைக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை உணரணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்கள் தாழ்விலிருந்து எங்களை உயர்த்தினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. உங்கள் அன்பு எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. உங்கள் அரவணைப்பு எங்களுக்கு வேண்டும் தகப்பனே.
உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் சுதந்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் எங்களை முடி சூட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம் எங்கள் குடும்பங்களை நிரப்பணுமேன்னு ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் ஆமேன் வேதனையின் அனுபவங்கள் என்று சொல்லி வேதனைப்படும் போது கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே கடந்து வாங்கப்பா. நீர் வந்தால் ஆண்டவரே சமாதானம் உண்டு, அன்பு பெருகும் ஆண்டவரே, விசுவாசம் பெருகும் ஆண்டவரே, தேவனுடைய கிருபை பெருகும் ஆண்டவரே. அந்த இடத்துல கர்த்தர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் தலைவராய் கர்த்தர் இருந்து நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்போ என்னென்ன நோக்கத்தோடு பிள்ளைகள் இந்த இடத்துல உட்கார்ந்தார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிகனமையும் எல்லாமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களுக்காக ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு வருகிற ஆமென் இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த ஹெவன் டிவி மூலமாக ஒரு நாள் நாங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் பிரச்சனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த காலை நேரத்திலும் இந்த ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து ஆண்டவரே எத்தனையோ ஆமென் ஊழியக்காரங்க கொடுக்குற வார்த்தைகள் ஆண்டவரே அது கடந்து வரும்போது எங்கள் பிள்ளைகளை அரவணைக்கணுமே, தேற்றணுமே, பாதுகாக்கணுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்துக்கு மருத்துவராய் இந்த ஹெவன் டிவி எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஹெவன் டிவி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் கத்தாவே இந்த ஃபவுண்டர் குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அன்பு மகன் செய்கிற வேலையில் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆமென் இந்த கத்தாவே ஊழியர்களை எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, சபைகளை எழுப்பத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. எஜுகேஷனில் கத்தா உங்கள் கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவர் மருத்துவ பகுதியில் கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை போஷிக்கிற திட்டங்களில் உங்கள் கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். அவனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் சுவாமி அந்த இடத்துல கத்தாவே ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணுமேனு ஜெபிக்கிறோம் கத்தாவே. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடம் பொழுது நிரப்பப்படணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே அன்பு ஆமீன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்குங்க. பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உங்கள் பிரச்சனத்தை கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மகன் தேவனுக்கு என்று ஓடும்போது ஊழியத்தின் பாதையில் ஓடும்போது கர்த்தர் மகனுடைய குடும்பத்தை அவனுடைய இரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவியில் மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ராஜா. அந்த துல்லியமாக எல்லா காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்யும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. ஹெவன் டிவி மூலமாக ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஏகரை போஷிக்கிற ஆண்டவரே அந்த மத்தியான உணவு திட்டம், இன்னும் ஆண்டவரே சிறியோர்களை ஆமென் எளியோர்களை போஷிக்கிற திட்டம் ஆண்டவரே. இன்னும் சுவாமி அந்த ஹெவன் கார்டன்ஸ் ஆண்டவரே அது கட்டுறதுக்கான அந்த பணி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் பரம தகப்பனப்பா. நீர் தான் எங்கள் பங்கு, நீர் தான் எங்கள் சுதந்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது தகப்பனே. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலை இல்லாமல் திண்டாடுறாங்கப்பா. சொந்த வேலை செய்வங்க உண்டு தகப்பனே. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா கோர்ட்டு கேஸு இன்னும் தப்பு செய்யலை என்ன, ஆனால் நான் வந்து இவ்வளோ பாடுபடுறேன்னு எத்தனையோ பேர் ஏங்குறாங்க ஆண்டவரே. அப்பா நியாயங்கள் எங்களுக்கு புரட்டப்படக்கூடாது கத்தாவே. நியாயங்கள் புரட்டப்படக்கூடாதபடி நீதியும் நியாயம் செய்கிற தேவன் நியாயமாய் காரியங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா நீ தான் எங்க பலன் ஆண்டவரே, நீ தான் எங்க பலன் ஆண்டவரே, நீ தான் எங்க பங்கு தகப்பனே, நீ தான் எங்க சுதந்திரம் தகப்பனே. இப்போ நாங்கள் அதனால தான் வாழ்வு பெற்றிருக்கிறோம். எங்களை ஆண்டவரை வாழ்வு தந்த தகப்பன் நீர் எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோங்க தாவே. அப்போ இந்த அதிகாலையில் ஆண்டவர் பிள்ளைகளை உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நாங்கள் பாடினது போல உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை ஆண்டவரே. நான் பரதேசியாக இருந்தப்பா, என்னை பரதேசியாக இருந்ததை சுதந்திரமாய் மாற்றி தந்தீரே என்று பாடும். காயப்பட்டு நின்றபோது ஒருவரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, ஒருவரும் எங்களுக்கு தேற்றலை, ஒருவரும் எங்களை அரவணைக்கலை. ஆனால் உம்முடைய அரவணைப்பின் கரம் எங்களை தேற்றினதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை நேரத்தில் என் தேவனுடைய பரிசுத்த கரம் இந்த குடும்பத்துக்குள்ள இறங்கி வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம். வல்லமையினால் உங்க அபிஷேகத்தினால நிரப்புவீராக தகப்பனே. எந்த காரியங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எத்தனை நாள் ஜெபித்தோம் இன்னும் விடுதலை வரவில்லை என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்களானா கர்த்தர் நியமித்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை இடுவீராக, ஒரு டெலிவரன்ஸை கட்டளை இடுவீராக என்று ஜெபிக்கிறோம்.
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் சொன்னதை ஆண்டவரை செய்து முடிக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. ஆண்டவரே உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம், எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இவர்களை நடத்துவீராக, கடம் பிடித்து நடத்துவீராக கர்த்தாவே. இன்னும் சுவாமி எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, பெற்றோர் ஏங்கி தவிக்கிற நேரம் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா மலடி என்று பெயர் பெற்று கர்த்தாவே, ஆமேன் கர்த்தாவே, ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கதறுகிற பெற்றோர் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகள் பெற்றெடுத்து ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உடல் நிலை சரியில்லை, ஆமீன், குறை பிரசவம்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற எத்தனை பெற்றோர் ஆண்டவரே, அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உங்கள் நேசக்கரம் அந்த பிள்ளைகள் மேலே நீட்டப்படட்டும். ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் இரக்கம் காமிங்க, ஒரு விசை மாத்திரம் இரக்கம் காமிங்க, ஒரு விசை மாத்திரம் இரக்கம் காமிங்க. கர்த்தரின் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே ஆமேன் ஆசீர்வதிக்கிற கரமாய் இறங்கி வந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த காலத்தில் ஆகிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாய், உண்மை நோக்கி கூப்பிடும்படியாய் நீர் எங்களுக்கு தருணங்களை தருகிறீரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் வல்லக்கரம் கூட இருக்கணுமேனு செபிக்கிறோம், உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு செபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. வாழ்நாளில் அப்பா நான் எத்தனை நாள் இந்த அமேன் ஒரு அமேன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்க முடியும், எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்காதா அல்லது ஒரு ஓய்தனை நீங்காதா என்று சொல்லி அமேன் போராடுகிற எத்தனை நோய்கள் கர்த்தாவே அப்பா. எத்தனையோ குடும்பங்களில் அமேன் ஆண்டவரே ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இளம் வயதில் அமேன் கணவனை இழந்து தவிக்கிற எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை நினைத்து பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம், என் தேவனுடைய கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தரப்பா, நீங்கள் பரிசுத்தரப்பா, நீங்கள் பரிசுத்தர் கர்த்தாவே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கேன்சர் நோயினால் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வரை தகப்பனே போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கள் கண்கள் முன்னால் இந்த ஆத்துமாக்கள் அழிகிறது கர்த்தாவே. இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை இந்த தேவன் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் கைவிடப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வீட்டிலே ஆண்டவரே அப்பா இருந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்க கரத்தில் தருகிறேன். உங்க நேசக்கரம் இப்பொழுது, நேசக்கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடணுமே ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை தொடணுமே ஜெபிக்கிற ஆண்டவரே. வேதனையோடு கூட இந்த காலை நேரத்தில் அப்பா இந்த டிவி முன்பாக உட்கார்ந்து இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இன்னும் சுவாமி இந்த நாளில் தகப்பனே அப்பா வேலைக்காக கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு ஒரு வேலை கிடைக்காதா எனக்கு, நான் வீட்டை நான் அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டுமே என்று சொல்லி என்கிற எத்தனை குடும்பங்கள், எத்தனை வாலிபர்கள் கர்த்தாவே படித்து விட்டும் வீட்டில் ஆண்டவரே உட்கார்ந்திருக்கும் போது வேதனையோடு கவலையோடு கூட பெற்றோர் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்குவீராக. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. அது மட்டுமல்ல கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் அமீன் திருமண நாட்களை காட்டுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஏசப்பா. மனதார MMJ மூலமாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புது வருடத்தில் கடந்து போகும்போது தங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ ராஜா, அவங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த புது வருடத்தில் அந்த புது திருமண நாளில் ஆண்டவர் அவங்களுக்கு காலடி எடுத்து வைக்கும்போது தங்கள் வாழ்க்கையில் இதுவரை எதெல்லாம் எனக்கு கிடைக்கலையோ என்று நினைத்தார்களோ அவர் வாழ்க்கையில் அதை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் என்றால் நீதான் சம்பூர்ணமாய் கொடுக்க முடியும், நீதான் திருப்தியாக்க முடியும், நீதான் இவர்களை பராமரிக்க முடியும் அப்பா. உங்க பராமரிக்கிற கரம் இவர்களுக்குள்ள கடந்து வரட்டுமேனு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே அப்பா உங்க கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இன்னும் பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. இந்த பிறந்த நாள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நன்மையும் கிருபையும் தொடர்கிற வருஷமாய் இருக்கட்டுமே என்று ஜெபிக்கிறேங்க தாவே. எத்தனையோ பிறந்த நாட்களை நாங்கள் வாழ்க்கையில கண்டோம், ஆனால் இந்த பிறந்த நாள் எப்படி இருக்குமோ என்று ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கத்தறிவுகளோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் வாழ வைதாக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்த நன்மையை கட்டளையிடாவிட்டால் நாங்கள் எந்த நன்மையை அனுபவிக்க முடியாது தகப்பனே. இவருடைய வாழ்க்கையில கத்தர் பெருத்த நன்மையை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரே. கர்த்தர் பெருத்த கட்டளையை கிருபையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் எதை எங்கள் வாழ்க்கையில் இழந்து போனோமோ, அது இன்னும் எங்கள் வாழ்க்கையில் இது நடந்தேறவில்லை என்று வேதனையோடு கூட காத்திருக்கிறோமோ கர்த்தாவே, அது எங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும்படியாய் தேவன் சித்தம் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். என்றால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஏற்ற காலத்தை வச்சிருக்கீங்க, ஏற்ற சமயத்தை வச்சிருக்கீங்க, ஏற்ற நேரத்தை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் குறித்த காலம் எங்களுக்கு என்று ஒரு குறித்த காலம் இருக்கிறதே ராஜா. அந்த குறித்த காலத்துல காரியங்கள் நடக்கக்கூடாதபடி சத்துரு எங்க தடுத்து வைத்திருந்தால் இயேசுவின் நாமத்துல அந்த தடையை உடைத்து ஜெபிக்கிறோம் என்றால். ஏனென்றால் தானியேல் ஜெபித்த போது ஒரு அவனுக்கு ஒரு கட்டளை பிறந்தது ஆண்டவரே. இந்த கட்டளை வரக்கூடாதபடி பெர்ஷியா தேசத்துல வரும்போது சத்துரு தடுத்து போட்டான் ஆண்டவரே, அவன் தடுத்து வைத்தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தடைகள் இந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள இருக்குமானால் இந்த நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் தான் எங்கள் பங்கு, நீங்கள் தான் இந்த சுதந்திரம் ஆண்டவரே. இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க கூடாதபடி சத்ரு எதை வைத்திருக்கிறானோ அதை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. MMJ ஃபேமிலி உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் அங்கே தாவே உங்கள் கரத்தில் ஆண்டவரை தருகிறோம். அதிகாலையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது ஜெபிக்கும்போது உங்கள் பிரசனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. எத்தனையோ தடைகள் உண்டு ராஜா, எத்தனையோ தடைகள் உண்டு கர்த்தாவே. அத்தனை தடைகளையும் உடைத்து தேவனுக்கு முன்பாக நின்று உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கத்தக்கதாய் நீர் கிருபை தருகிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசனத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்கப்பா. இன்னும் ஆண்டவரே, பாவத்தின் பிடியில சிக்கி கிடக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே அநேக போதைப் பொருட்களுக்கும் அநேக அடிமைத்தனங்களுக்கும் சிக்கி தவிக்கிறாங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குங்க தகப்பனே. ஸ்கூல்ல போனா, காலேஜில் போனா அவளை தடைக்கற்களா எந்தெந்த காரியங்கள் முன்னால நிற்கிறதோ அதை தாண்டி வரத்தக்க கிருபைகளை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் உண்மையான தேவனை அறியல ஆண்டவரே, உண்மையான தேவனை அறியல ஆண்டவரே. உண்மையான தேவனை அறியும்படியான வாய்ப்புகளை கண்டும் தெரிந்தும் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு விசேக்கத்தாவே இவர்களுக்காக கத்தை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. எத்தனை மணி தருணம் கிடைத்தும் அந்த தருணத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவரே இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வக்கரம் அவர்களை நடத்தணுமேனு ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்க பிரசன்னம் தாங்கட்டும். ஒரு முறை கூட இந்த ஹெவன் டிவியை நினைத்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதனுடைய தேவைகளை கத்த சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு ராஜா, அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அத்தனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை செய்வாடுங்க அப்பா. திவ்ய நாமம் உங்க தாவே மகிமைப்படட்டும். டிவி முன்னால் உட்கார்ந்து இன்னும் யூடியூப்பில் லேட்டராக பார்க்குறவங்க இருப்பாங்க. எப்பொழுது இவங்க பார்த்தாலும் சரி ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை இவர்களுக்குள்ளே இறங்கி வரும்படியா எங்களுக்கு மரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்